வணக்கங்க. இன்றைக்கி நாம் எல்லாம் சிவமயம் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். எல்லாம் சிவமயம் என்ற இந்த தலைப்பிற்கு அடிப்படை பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம், அதாவது விஸ்வரூப தரிசனம். ஒரு மனிதனுக்கு நான் என்ற அகந்தை நீங்கி விடும்போது எல்லாம் அதுவாக அவன் காணத் துவங்கி விடுகிறான். அப்போ எல்லாம் அவனுக்கு சிவமயமாகத்தான் தோன்றுகிறது. இந்த உலகம் என்பது சிவமும் சக்தியும் கலந்த ஒரு கலப்பாக இருக்கிறது. அப்போ நான் என்ற அகந்தை ஒரு மனிதனுக்குள்ளே குடிகொண்டிருக்கும் போது அவன் அந்த சிவசக்தி கலப்பிலே உள்ளே இருந்து கொண்டு மாயையினால் ஆட்படுத்தப்பட்டு நான் என்ற மாயத்திரையினால் மறைக்கப்பட்டு எல்லை கட்டிய ஒரு நிலையிலே அவனையே தரிசித்து கொண்டு துன்ப கூண்டுக்குள்ளே ஒரு மனிதன் அடைபட்டு போகிறான். அப்போ இந்த நான் என்ற அகந்தை நீங்கிய உடனே அவனுக்குள்ள எல்லாம் சிவமயம் என்ற எல்லா பொருள்களிலுமே, எல்லா செயல்களிலுமே, எல்லா நிலைகளிலுமே இறைவனே பரிபூர்ணமாக இருக்கிறான் என்ற அந்த பிரம்ம தத்துவம் அவனுக்குள் ஒளிவிட துவங்கி விடுகிறது. அப்போ அந்த பிரம்ம தத்துவத்தை ஒரு மனிதன் அகக்காட்சியாக காண வேண்டும் என்றால் நான், எனது என்ற இரண்டும் ஒரு மனிதனிடம் அழிந்து விட வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொன்னோம்னா அதை சரணாகதி செய்து விட வேண்டும், அதை இறைவனிடம் சமர்ப்பித்து விட வேண்டும். அப்படி ஒரு மனுஷன் அப்படி பண்ணிட்டானா அந்த நான் என்பதும் எனது என்பதும் எப்போ போயிடுதோ அதோடு சேர்த்து விருப்பு வெறுப்பு என்ற இரண்டும் அகன்று விடுகிறது. அனைத்தும் சிவமயமாக இருப்பதனாலே, அனைத்தும் பிரம்மமயமாக இருப்பதனாலே அவனுக்கு மரண பயமும் நீங்கி விடுகிறது. அப்போ அந்த நான் என்று இது நாள் வரை கொண்டிருந்த அறியாமையும் அதிலிருந்து புறப்பட்ட எனது என்ற ஒரு வகையான ஆணவமும் நீங்கிவிட்டால் நமக்கு இந்த அடிப்படை துன்பத்திற்கு காரணமான இந்த 5 துன்பங்களும் விலகி போய்விடுகிறது. அதாவது அறியாமை, அகம்பாவம், விருப்பு வெறுப்பு, மரண பயம் என்ற அனைத்துமே விலகிவிடுகிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் எது காரணம்னா இந்த நான் என்ற ஒரு அறியாமை இருள்தான். இப்போ யாரை பார்த்து பயந்துட்டுருக்கோன்னா நம்மளையே நாம் சூழ்ந்து, நம்மளையே நாம் தரிசித்து, நம்மளையே நாம் பார்த்து பயந்துட்டுருக்கோம். இந்த நான் நீங்கிய உடனே அந்த நம்மளை நாமே பார்க்கின்ற பார்வையானது ஒரு விஸ்வரூபமாக இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக விரிந்து விடுகிறது. அது யதார்த்தமான ஒரு பார்வை. இதை பஞ்சதசி நூலில் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு நாமளே உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு உலகம், அந்த உலகத்திலிருந்து உடஞ்சி இறைவன் உருவாக்கிய ஒரு உலகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கணும். அப்புறம் அது ரெண்டையும் விடுத்து உண்மையான நானில் நான் அமர்ந்து இருத்தலே மோட்சம் அப்படின்னு விளக்கி சொல்லியிருக்காங்க. எனவே இந்த நான் அப்படிங்கிற கொடூரமான ஒரு ராட்சச பிடியிலிருந்து விடுபடுவது அவ்வளவு ஈஸி இல்லை. தொடர்ந்து தியானியுங்கள், நல்ல குருவை நாடுங்கள், நல்ல உபதேசத்தை கேளுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களுக்கு பரிபூர்ணமாக இறைவன் அருளை தருவார் என்று இன்றைய நிலையிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றியும் வணக்கமுங்க.